இந்த நாளிலும் கர்த்தரங்களோடு கூட பேசும்படியே கொடுத்த வசனம் ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் சமாதானத்தை கெடுப்பதற்காக முதல் விரோதியாக சாத்தானும் அவனுடைய சேனைகளும் இன்றைக்கு எழும்பி இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் கூட இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சமாதான குறைவுகளையும் சத்துரு கொண்டு வந்து இன்றைக்கு வேதனைப்படுத்துகிறான். ஆனால் பாருங்கள், சாத்தான் தான் கர்த்தருக்கும் எதிர்த்து நிற்கிறான், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எதிர்த்து நிற்கிறான். பிரியமானவர்களே, சமாதானத்தை கெடுப்பதற்காக ஆயிரமான தந்திரமான காரியங்களை சாத்தான் செய்கின்றான். கண்ணிகளை கால்களுக்கு விரிக்கின்றான் சாத்தான். ஆனால் பாருங்களேன், கர்த்தர் அவனுடைய சதித்திட்டங்களை எல்லாம் அறிந்திருக்கிறபடினால தான் அவனுடைய கிரியைகளெல்லாம் அழிக்கும்படிக்கு தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லி 1 யோவான் 3:8 கூட வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயம் கொண்டார். மரணத்தின் அதிபதியான பிசாசையும் தன்னுடைய கல்வாரி மரணத்தினால தான் ஜெயங்கொண்டு வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, வெற்றி சிறந்து உயிரோடு எழுந்தார். சாத்தான் மேல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட வெற்றி பெறும்படியாகத்தான் அதிகாரத்தையும் ஆளுகையும் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கின்றார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களோ, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறாங்களோ, அத்தனை பிள்ளைகளுக்கும் சாத்தான் மேலே வெற்றி எடுக்கும்படியான ஒரு அதிகாரத்தையும் ஆளுகையும் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு அநேக பேருக்கு அது தெரிவதில்லை. சாத்தானுக்கு பயந்து பயந்து நாம் ஓடுகிறோம். கர்த்தர் தந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் அவருடைய வசனத்தையும் கொண்டு சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலன் இல்லாதவர்களாக நாம் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். சத்ருவும் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். யாக்கோபு 4:7 கூட பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளும் கூட நீங்களும் கூட பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தாவீதை பாருங்கள், தைரியமாய் கோலியாத்தை எதிர்த்து நின்றான். தாவீதுக்கு கோலியாத்தின் பெரிய உருவத்தை பார்க்கல பிரியமானவர்களே தாவீது. ஆனால் அவனை விட பெரியவராக இருக்கிற கர்த்தர் தன்னோடு இருக்கிறத தான் தாவீது உணர்ந்தார். இன்றைக்கு நீங்களும் கூட பிசாசுக்கு பயப்படாதீங்க. அவன் உங்கள் குடும்பத்துக்குள்ளே பல போராட்டங்களை கொண்டு வந்து உங்களை பயப்படுத்துகிறான் அல்லவா? பலவீனம் இல்லாமல் இருந்தாலும் வியாதியை போல கொண்டு வந்து உங்களை எத்தனை முறை உங்களை பலவீனப்படுத்தி மருத்துவ செலவுகளெல்லாம் கொடுத்து உங்களை சமாதானத்தை கெடுத்து நிம்மதியை கெடுத்து சத்ரு உங்களை பயப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஆனால் உங்களுக்கு அது தெரியலை இல்லையா? ஆனால் உங்களோடு கூட கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், எங்களோடு எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு நபரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். பிசாசு எங்களை விட்டு நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் வசனத்தை கொண்டு நீங்கள் ஜெயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எங்கள் வசனத்தை பிடித்து கொள்ளுங்க, எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய விடுதலை உண்டாகும், சமாதானம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும். பிரியமானவர்களே, வீண் செலவுகளை சத்ரு கொண்டு வந்து எத்தனையோ மருத்துவ செலவுகளை கொண்டு வந்து வியாதி போல உங்களை பயப்படுத்துகிறான் அல்லவா? ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. அந்த கோலியாத்தை தாவீது எப்படி எதிர்த்து நின்று ஜெயம் எடுத்தாரோ அதே போல நீங்களும் எதிர்த்து நில்லுங்கள். எங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி நீங்களும் கூட ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளையும் பலனையும் சத்துவத்தையும் தருவார். உங்கள் வீட்டிலே நீங்கள் கர்த்தரை துதிக்கும் துதி இருக்கட்டும். பிரியமானவர்களை, பாடி துதிக்க மறக்காதீங்க. எத்தனையோ குடும்பங்களிலே ஜெபமே இல்லை. பிரியமானவர்களை, நீங்கள் ஒன்று செய்யுங்கள். நீங்கள் வீட்டிலே பாடி துதிக்கும் பொழுது சத்துரு உங்கள் குடும்பத்துக்குள்ளே உலாவி வராதபடிக்கு சத்துருடைய கிரிகள் எல்லாம் கர்த்தர் நிர்மூலம் பண்ணி போடுவார். பிரியமானவர்களே, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகி வேத வசனத்தை நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் அல்லவா? எத்தனை குடும்பங்களில் வேதாகம் இருக்குது, ஆனால் வேதத்தை படிப்பதே கிடையாது பிரியமானவர்களே. ஆனால் வசனத்தை கொண்டு நீங்கள் ஜெபிங்க, அந்தகார வல்லமைகளை கட்டி நீங்கள் ஜெபிங்க, அப்பொழுது சத்துரு உங்களை விட்டு ஓடி போவான். உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்கள் தனிப்பட்ட நபர் விட்டு ஓடி போவான். உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம், சந்தோஷம், நிம்மதி உண்டாகும். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.